Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்னைக்கு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன தெரியும் guys, இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டு ஒன்றுமே டெய்லி போட கிடைச்சிக்கல. எப்போ போட்டாலும் யூடியூப்பில் வீடியோ இந்த முறை காரணம் எந்த சரியும் நடக்கிய இந்த டிப் எந்த நடந்தது என்னென்னால் ஃபோன் அசடாயிட்டேன். நான் இப்போ வீடியோ எடுத்து உனக்கு இந்த ஃபோன் வந்து அப்படியே அசடாகி மிச்ச நாள் ஒரு மாதம் மட்டும் ஃபோன் அசடாகி ஃபோனை செஞ்சு கொள்ளையில்லாத நிலைமையில அப்படியே ஃபோன் அப்படியே வச்சுருந்த காமரில் வச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு நாட்டிலேருந்து சாமான் அனுப்பிச்சு தான் கடைசிக்கு ஃபோனை செய்யவானேன். இங்கே வந்து நான் இந்த ஃபோனில் வந்து சாமான் எடுத்துக்கொள்ளையில போயிட்டேன். அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டு வர சொல்லி 2 மாதம் மட்டும் பிடிச்சி அப்படியே சத்தியம் நாங்கள் இங்கே இருக்காமல் நாட்டிலேருந்து சொல்லி அலப்பிச்சு எடுத்து ஒரு மாயா ஃபோனை செஞ்சுட்டு செஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு வீடியோ வந்து எங்களை லம்போகினில் நாங்கள் ஒப்பறிப்பேன் ஒரு பைக் கொண்டு அப்படின்ட்டு என்ன அப்போ இது பார்த்துட்டு இருந்தாலும் ஃபோன் எடுத்து செஞ்சு நாட்டில் செஞ்ச வேலை இங்கே செய்யணுமோன்னு ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கறதுக்கு தான் இப்போ நாங்கள் அந்த பைக்கை பார்க்கறதுக்கு ஒப்பறேன். ஒரு மாயா ஃபோன் இப்போ செஞ்சு எடுத்துகிட்ட இது இப்போ வீடியோ வாரன்னு நான் இப்போ செல்லியல்ல வீடியோ வார டைமும் நீங்களே பாருங்க. அவ்வளோதான் என்ன செல்லிடும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு வெள்ளைக்கான தட்டி விட்டுருங்க. வாங்க நாங்கள் அப்படியே காரில் வைத்து கொண்டு அப்படி நான் அவங்களோட பேசேன். நாங்கள் வந்து வாகனத்துக்கு ஏறி இப்போ வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டேன். நாங்கள் போகிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 22 நிமிஷமாய் மெப்பில் காட்டி கூகுள் மெப்பில் இதுக்கும் போகிறதால் பைக் கொண்டு நான் சின்ன வச்சுக்கல பைக் வந்துச்சு அதை பார்த்து சாப்பிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி லேசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலைமையிலேருந்து இருந்தா அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே எடுத்துக்கொண்டு வரத்துக்கல்ல இது பார்த்துட்டு அப்படியே ஓகேன்னு சொன்னா வச்சு எடுக்கிறதுக்கு மாதிரி தான் போகிறது. இதான் நடந்த ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த வீடியோ ஓடிய இதாக நடந்தது. ஃபோன் அசடானத்தில் வீடியோ போட கிடைச்சல ஒரு மாதம் ஸ்பாட்ஸ் நாட்டிலேருந்து வரங்காட்டி நின்று எடுத்து போடுவானே என்னென்னால் நாட்டில் இருந்து செல்லி அளப்பிச்ச சாமான் எடுத்து தான் போட்டு இங்கே வந்து எடுத்துக்கொள்ளையில் அப்படித்த சாமான் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளையில் அப்படின்னா காரணம் இங்கே வந்து மிச்சம் எல்லாம் ஐஃபோன் யூசர்ஸ் அப்படின்றதால சிறக்காட்டி யாரே போனாலும் ஒன்லி ஐஃபோன் ஆகும் சொல்லி சாம்சங் செய்யறதுக்கு வந்து நாட்டிலேருந்து எல்லாம் சாமான் எடுக்க வைக்க சாம்சங்குக்கும் இல்லைன்னு இல்லை இங்கே ஈச்சி நல்ல ஃபோன் இருக்குது. சாதாரணமாக S24 Ultra S25 Ultra அப்படி அந்த மாதிரி ஃபோன் இருக்குது ஈச்சி. கூகுள் மேப்புக்கு ஒரு ஃபோன் ஈச்சி இப்போ எங்களுக்கு என்னங்கன்னா இங்கே வந்து ஒரு ரூபாக்கெல்லாம் ஃபோன் தாரு எங்களுக்கு ஜப்பானில் ஒரு ரூபாக்கெல்லாம் ஃபோன் தார சொல்லியும் லேசாக வைத்த இந்த ஃபோன் சிம் வாங்கிட்ட நேரம் இங்கே அந்த ஃபோன் உண்டு. அதுக்கு அதில் ஏன்டா அப்போ அதில் வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டேன்னா அதில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கேமரா இந்த ஃபோன் அளவுக்கு குவாலிட்டியும் இல்லை வைடியங்கள் இல்லை அப்படின்றதால தான் அதில் எடுக்கலாது. அதில் சும்மா நார்மல் கேமரா வந்து நார்மல் நல்லா, ஆனால் அந்த அளவுக்கு இப்போ நான் எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு இந்த வந்து ஈஸி அளவுக்கு நல்ல மண்டி இல்லை அது சொல்லியும் தான் அதில் எடுக்கலாது. போன வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்த வாய்ஸ் கிளியர் போதா அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒரு எடிட்டிங்கில் ஒரு பிரச்சனை உண்டாயிட்டா மைக்ரோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, எடிட்டிங்கில் கேஸ் ஆகின மாதிரி தான் எனக்குண்டா நினைக்கிறேன். இந்த வீடியோட வாய்ஸ் எப்படி நீச்சுன்னு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுவோம் எப்படி எனக்கு வாய்ஸ் நீச்சுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அதில் போகணும் போயிட்டு அடுத்த பார்க்கும். நான் வந்து வரோட இடத்துக்கு இப்போ வந்துட்டேன். வந்து பைக்கையும் கொஞ்சமாக அழிங்களை கிரட்டி பார்த்தா நினைச்சியோ பரவாயில்ல. இங்கே வந்து கிட்ட போ பயணத்துகளுக்கு நல்லா அது சுற்றியும் இந்தியாலும் செஞ்சு பெரிய செலவு இல்லாமல் ஒரு 2000-3000 ரூபாய்க்குள்ளே செலவை கவர் பண்ணிக்கூடிய மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா பைக்கை ஓகே. நான் உங்களுக்கு பைக்கை காட்டியேன் சிரிச்சிட வேணாம் என்றால் ஆனால் ஜப்பான் ஒரிஜினல் ஜப்பான் பைக் டான் 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 டியோ வந்து நாங்கள் நாட்டிலேக்கு டியோ இல்லை 50 நான் இன்னைக்கு பைக்கை பார்த்தா 40 இல்லை 50 இல்லாட்டி 80 இருந்தாலும் உண்டு. இதுதான் வண்டி ஹோண்டா டியோட பைக் பாடி கண்டிஷன் பரவாயில்லை ஓகே. ஆனால் ஹவுஸினால் ஆயில் வந்துச்சு நான் நினச்சேன் வாங்கி ஒன்றோ இதில் கிராங்க் ஆயில் சீல் அப்படி இல்லாட்டி எந்த ஆயில் சீல் பைத்து சரியாக கழட்டி தான் பார்க்கணும். ஆயில் லீக் ஆகிடுச்சு அப்போ கழட்டி தான் பார்க்க வாங்க ஆயில் சீல் வந்து பைத்திச்சு. அடுத்தது
வண்டியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக்கி எனக்கு 2 ஸ்ட்ரோக் மாயும் படிய. ஆனால் கைஸ் பைக் 2 ஸ்ட்ரோக் கைஸ். ஓகே 2 ஸ்ட்ரோக் எங்களுக்கு ஏற்ற வண்டி தான், பரவாயில்ல பார்க்கும். பைக்கை இனிந்தே ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். கொண்டு போகிறதுக்கு வந்து இன்னைக்கு எடுத்து கொண்டு போவாங்க பைக்கை. இல்லாட்டி ஈனை வச்சு செய்த மாதிரி சொன்னால் நாங்கள் டூல்ஸ் எடுத்துக்கொண்டு வருவாங்க. எடுத்துக்கொண்டு வந்து தான் கார்பரேட்டரை கொஞ்சம் கலட்டி பெட்ரோல் இதில் ஊற்றி எங்களுக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணி கொண்டா போதும். அடுத்தது நாங்கள் ஸ்டார்ட்டை பண்ணி கொண்டா ஓகே பைக்கை. இதுதான் கைஸ் பைக் டியோ. ஆனால் ஒரிஜினல் ஜப்பான் கைஸ். எத்தனை வருஷம் பைக் இப்படி வச்சுன்னு ஷுவராக இந்த பைக்குக்கு எத்தனை வருஷம் இந்த பைக் வச்சுருந்தாலும் ஷுவராக பெட்ரோலை ஊற்றி ஸ்டார்ட் அடித்தா நிச்சயமாகி 1 ஷாட் 2 ஷாட் 3 ஷாட்லாம் வந்துடும், ஸ்டார்ட் வந்துடும். அவ்வளோக்கு ஜப்பான் பைக் கன்ஃபார்மாக ஸ்டார்ட் வந்துடும். ஓகே இது அப்படியே வாரணும். இது வண்டிக்கு வந்து கம்பெனி ஜப்பானில் கம்பெனி அப்படியே இதான் கம்பெனி துறைக்க வேண்டிய ஆளுக்கு கேண்டனர் போட்டியில் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 7 6 5 கம்பெனி கிட்ட 5 கூட கம்பெனி வச்சுனாங்க. இதெல்லாம் கம்பெனியை ஒருத்தடைய வாகனம் போட்டு வச்சுச்சு, கணக்கெல்லாம் போட்டு வச்சுச்சு. நாட்டிலேண்டா வாகனத்தோட வேலையை பார்க்க சொல்லிச்சு. எப்படின்னு பாருங்க காசு. அங்கே பைக் வந்துச்சு காசு, அங்கே பைக் வந்துச்சு காசு. வெள்ளை கலர் எனக்கு மெஜஸ்டி அதுகள்கிட்ட ஷேப்பில் தான் ஈஜி பைக். நிறைய வாகனம் வச்சு காசுங்க. இங்கே வந்து காணாத ஸ்ரீலங்காவில் இல்லாத ஜாய் புதிய ஜாய் பேரில் எல்லாம் நிறைய வாகனம். நான் இங்கே வந்து நிறைய கண்ட வாகனம். இங்கே ஒரு ஸ்கூட்டர் வந்துச்சு யமஹா. இங்கே வந்து யமஹாவோட பைக்கில் விட ஹொண்டாட இந்த டியோக்கு வந்து ஸ்கூட்டர்லாம் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்துச்சு, நல்ல மார்க்கெட் வந்து ஜீப்பெல்லாம் இப்படி போட்டு வச்சுச்சு. இதெல்லாம் வந்து இந்த வாகனமே வந்து கைத்தாக்கு தான் கொடுக்கி. இங்கே கைத்தான்னு சொன்னா கழட்டி பார்ட்ஸுக்கு தான் கொடுக்கி. கழட்டி ஒவ்வொரு நாட்டுக்கு சப்ளை பண்ணிய பார்ட்ஸுக்கு சப்ளை பண்ணிய. இங்கே இன்னொரு வாகனத்தில் வந்து அந்த லைசன்ஸ் செகண்ட் ஹேண்ட் வந்துருக்கு, நான் உங்களுக்கு காட்டியேன். அதில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்துருக்கு. இது நேருன்னா எங்களை ஸ்ரீலங்காவில் நான் எத்தனையோ வாகனத்தில் கண்டு அந்த ஸ்டிக்கரை கலெக்டாக இன்னும் வச்சுக்கொண்டு ஆளுக்கு அது எந்தியண்டு அங்கீசல் எங்களுக்கும் விளங்குது. இங்கே வந்து ஒரு நாள் அதில் உண்மைத்தனா அது எந்தின்னு சொல்லி விளங்கிட்டாச்சு. ஃபிட்டு நிறைய வாகனம் நான் நினைக்கிறேன் மிச்ச வாகனம் வந்து கழட்டத்தை கொடுத்துருக்கு. இந்த வாகனம் வந்து நான் இது வந்து குவாலிட்டி ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. சைலன்சர் பெக்கிங் பண்ணி தான் வைத்திருக்கு. ஆனால் இந்த இதுதான் நான் சொன்னேன், இது வந்து செகண்டா ஸ்ரீலங்காவில் நாங்கள் அந்த தோணல லைசன் ஒட்டியோமே. இது வந்து இங்கே இதில் லைசன் இது வந்து நீங்கள் பார்த்துக்கோ. நீங்கள் ஓட வாகனத்தை ஏச்சுன்னு சொல்லுண்டா நீங்கள் இப்போ விளங்கிக்கோங்க. இது வந்து இங்கே இதில் லைசன், இங்கே இதில் வாகன போலீஸ்காரனுக்கு அடையாளம் காட்டிய ஒரு லைசன் உண்டு. அந்த இது வந்து உங்களோட வாகனத்தில் கண்டிஷன்டா நீங்கள் எடுத்துச்சு வாகனம் வந்து பிராண்டியூ இல்லை கண்டிஷன் ஜப்பானில் பாதிச்ச வாகனம் ஒன்று தான் நீங்கள் எடுத்துச்சு. இது வந்து செகண்ட் லைசன். சில வாகனத்தில் இதெல்லாம் அப்படியே வர சிலங்கள் இது வாகனத்தில் நானும் கண்டிச்சு எத்தனையோ வாகனத்தில் கண்டதுக்கு நானும் அந்த நேரம் எந்தின்னு தெரியும் எங்களுக்கு. ஸ்டிக்கர் வந்து இங்கே வந்த ஊர் தான் எனக்கு தெரியும். அந்த நானும் எத்தனையோ வாகனத்தில் ஸ்ரீலங்காவில் எங்கள் ஊர்லேயும் நான் கண்டிச்சு வாகனத்தில் அந்த ஸ்டிக்கர் அப்படியே வாகனத்தில் ஈச்சி. அது வந்து இங்கே இதில் லைசன். இது எங்களோட வாகனத்தை வந்து 4ஆம் மாதம் 23ஆம் தேதி 2025 4ஆம் மாதம் 23ஆம் தேதி செகண்ட் முடிச்சு. அப்போ இந்த கார் வந்து ஓடையலாம் ரோட்டில் செகண்ட் போட மேலும். ஆனால் இந்த வாகனம் கிட்டத்தட்ட 1,30,000 கிட்ட ஓடிச்சு. அப்போ இந்த வாகனத்தை வந்து மிச்சம் பேர் எல்லாரும் இங்கே ஆட்கள்கிட்ட கேட்ட இந்த வாகனத்துக்கு செகண்ட் போடினதுன்னா ஆட்கள் சிரிச்சியே. இந்த வாகனம் இந்த காருக்கு வந்து நான் வந்து இந்த காருக்கு நான் வந்து செகண்ட் போட போகிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சிய. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி காரையில் கொடுத்துரும் செகண்ட் போடியலை. இதை வந்து கழட்டத்தை கொடுத்துட்டு வேற ஒரு நல்ல வாகனம் வந்து சரி இந்த மாதிரி செகண்ட் நிச்சய வாகனம் ஒன்று எடுத்து அப்படித்தான் ஓடியது. இப்போ அத்தை நாங்கள் செய்ய போகிறேன். இப்போ இந்த காரை வந்து குடிக்கட்டாயிடுச்சு. இது செகண்ட் முடிய போகிறேன். நம்ம ஒரு 2-3 நாள் நான் நினச்சி எத்தனை டேட் மறந்து போயிட்டேன். இன்றைக்கு டேட் 18 இந்த கார் நாங்களும் கொடுத்துட்டு வேற ஒரு கார் எடுக்க. கடைசிக்கு வந்து நாங்கள் காரணம்
எடுக்கணும் வந்துட்டு கடைசிக்கு செட்டுக்கு பெட்ரோல் அடிச்சு வந்துட்டு தெரிஞ்ச கண்டேன் கண்டு பார்த்தா அவரு வேணும்னு எடுத்துச்சு கேடிஹெச்சில் ஹைரூஃப் இது உண்டு ஹையஸ்ட் ஹைரூஃப் உண்டு ஜப்பான்ட ஹைரூஃப் உங்களுக்கு காட்டுறதுக்கு சும்மைக்கும் வேற லெவல் இருந்துச்சு நான் உங்களுக்கு வாகனத்தை காட்டினேன் அப்புறம் விலையை சொல்லியேன் விலையை கேட்டால் அப்படியே நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்னு அவ்வளோக்கு ஜப்பானில் வாகனம் சீப் அண்ட் எதுக்கு இது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு வாகனத்தை காட்டியேன் பாருங்கள் வாகனம் எப்படி எப்படி கண்டிஷன் சீஸ் கண்டிஷனில் வாகனம் வீச்சு உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம் இந்த ஒரு க்ளீனிங் மேலே போய்த்து கொண்டு சுருக்கன்னு காட்டிய வாகனத்தை ஓட்டியும் பாக்கி இன்றைக்கு நாங்கள் ஓட்டி பாக்கியே அந்த வாகனத்தை சவுண்ட் எல்லாம் சும்மா வேற லெவல் ஆயிடுச்சு காட்டிய வாகனத்தை கொஞ்சம் இருங்கள் டான் 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 பாருங்க காய்ஸ் எப்படி ஈச்சேன்னு சொல்லி எல்லோவில் பாருங்க காய்ஸ் வேற மாதிரி இந்த டிண்டட் அடிச்சிச்சு கலர் உண்மைக்கும் வேறு லெவல் கலர் ஒன்று அடிச்சிச்சு இது ஆனால் இந்த வண்டி வந்து ஃபுல்லாக மோடிஃபை பண்ணிச்சு அவர் எடுத்துச்சு விற்றது வியாபாரத்துக்கு எடுத்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உள்ளுக்கெல்லாம் சும்மா உண்மைக்கும் வேற லெவல் லீச்சு காய்ஸ் சும்மா நெருப்பு வண்டி சும்மா நெருப்பு குவாலிட்டியாகவே இருந்துச்சு அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி சவுண்டை காட்டிய வண்டிகிட்ட சும்மா வேறு லெவல் லீச்சும் சவுண்டு இதான் இன்டீரியர் இது வந்து முன்னுக்கு ஒரு சீட் மட்டும்தான் வச்சு பின்னுக்கு வந்து சும்மா கெரான் லைஃப் கேம்பிங் இதுமாய் அப்படி யூஸ் பண்ணதுக்கு மாதிரி தான் இந்த வேனை மோடிஃபை பண்ணிச்சு ஜப்பனீஸ் கம்பெனி தான் இந்த வண்டி எடுத்துச்சு ஸ்டார்ட் பண்ணியா சவுண்டை பாருங்க பார்த்துக்கோங்க காய்ஸ் கொஞ்சம் ரேஸ் பண்ணியா சவுண்டை பாருங்க ரேஸ் பண்ணிடலாம் ఎందుకంటే இங்கே வந்து பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் சத்தங்காட்டி வந்து கேஸு அப்படியே இதை கொஞ்சம் நான் ஓட்டி பார்க்கும் இந்த சவுண்டோட எப்படின்னு நினச்சி வேறு லண்டி சொன்னேன் கொஞ்சம் ஓட்டி பார்க்கும் இந்த வாகனத்தில் ப்ரைஸ் வந்து ஸ்ரீலங்கா சொல்லி கிட்டத்தட்ட 12 லட்சம் 13 லட்சம் அவ்வளோதான் அது கூட என்னன்னா தலை குதிகாரணம் அடிச்சாலும் அது கூட போகிறதில்ல அப்படி என்னமே சொல்லி 12 லட்சம் 13 லட்சம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி வாகனம் அடிக்கணுமாட்டா எவ்வளோ ஜாயம் எங்காச்சு எங்கள் டிப்பேஜ் ஹாரை கொடுத்து கொஞ்சம் சல்லிகையில் போட்டால் இந்த மாதிரி வேறு லெவல் வண்டி ஒன்று எடுத்து தொழில் ஒன்றே செய்யலும் அந்த மட்டுக்கு இங்கே வந்து வாகனம் சீப் பண்ணியதுக்கு இது ஒரு உதாரணம் வாங்க இன்னைக்கு காசு இந்த வாங்குவோம் இப்போ நாங்கள் இந்த வாகனத்தை ஓட்டி பார்ப்போம் கொஞ்சம் எப்படின்னு சொல்லி காய்ஸ் நான் வண்டிக்குள்ளே ஏறிட்டேன் இந்த வாகனத்துக்குள்ளே ஏறிட்டேன் இன்னைக்குமே சுப்பரி வாகனம் உண்டு உண்மைக்கும் வேறு லெவல் லீட்டி வாகனம் என்ன இந்த சீட் மட்டும்தான் இருட்டு கொஞ்சம் மீனதாக இருட்டாயிட்டேன் இன்டீரியர் டேஸ்ட் போட்டு இந்த சும்மா ஒரு குதிரைக்கு மேலே ஏறி இந்த மாதிரி ஒரு ஃபீல் இதை நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு பார்க்கும் காய்ஸ் மைக்கை ஆஃப் பண்ணிட்டேன் காய்ஸ் இப்போ உங்களுக்கு சவுண்ட் விளங்கியோ தெரியா பார்ப்போம் ஆனால் இங்கே சவுண்ட் வந்து போலீஸால் பெரிய கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை பெரியா விரட்டி அப்படி நாட்டில் அப்படி ஒன்றும் இல்லை மிச்சம் வாகனமே இங்கே பெரிய டிப்பர்களுக்குங்கான பெரிய கண்டெய்னர் அதுகளுக்குங்கான பீட் சைலன்சர் வச்சுக்கொண்டு தான் நீங்கள் மிச்சம் ஓடியது இங்கே பெருசாக சவுண்டுகளுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மோடிஃபை கேஸ் அதுபடி ஒன்றும் இல்லை ஏன்னா நாட்டில் அனுரகுமார் திசாநாயகம் அந்த அளவுக்கு அந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து போய் கீச்சி ஆட்டால் மட்டும் பிடிச்சி போட்டு மட்டும்தான் மிச்சம் நான் வாகனத்தில் எல்லாம் பிடிச்சி போட்டு சும்மா போய் கேஸ் அது இந்த மாதிரி நாட்டுகளில் இந்த பேனல் எல்லாம் சும்மா பாருங்க வாகனம் நான் உங்களுக்கு காட்டினது எப்படி மோடிஃபை பண்ணி இந்த மாதிரி க்ளீனாக
டீசெண்டாக மோடிஃபை, அதுதான் மோடிஃபை. ஓகே 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 ஓகே. கைஸ் வாகனத்தை பாருங்கள், போயிட்டு வந்து லைட்டெல்லாம் போட்டு இப்போ சும்மா வேறு லெவல் ஈஸி. கைஸ் இப்போ வாட்டையும் போயிட்டு பார்த்து சவுண்டும் போட்டிருந்தேன். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான இங்கே வீடியோ வரதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைட்லேக்கு பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்ளியேன். இது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திச்சோம் இன்ஷா அல்லா. அது எப்போக்கான செல்லையில் இது கண்டால் தெரியும் தானே எங்களுக்கு. வீடியோ ஒன்று போட்டால் எங்களால் இது வாரண்டி இல்லை, எந்தாலும் ஒரு கேஸ் ஒன்று வர வச்சுட்டியும். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் தரத்துக்கு நான் கூடிய அவசரமாக தரத்துக்கு ட்ரை பண்ணியேன். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கொள்ளியேன். வேணா கடைசியாக ஒரு காட்டியேன் இந்த வண்டி, அந்த அடிக்கு ஜாய் ஃபுக் லைட் ஒன்று மஞ்சள் கலர். ஓகே, இதோட வீடியோ என் பண்ணிக்கொள்ளியேன். டாட்டா பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.